அரசியல் சட்டத்தை தலைவர் சொல்லியும் மீறி நான் போய் எரித்தவன். அதை போல நாடாளுமன்றத்திலே பல தடவை இந்திய எதிர்ப்புக்கான தீர்மானங்களை கொண்டு வந்தவர். அது மட்டுமல்ல, நாங்கள் வாஜ்பாய் காலத்திலே கூட்டணி இருந்தபோது அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு நேஷனல் அஜெண்டா, ஒரு மெமரண்டம் தயார் செய்த போது முரசொலி மாறன் அண்ணன் அவர்களும் நானும் அதிலே கையெழுத்திட்டிருக்கிறோம். அதை முகப்பிலே வைத்திருப்பார்கள். அந்த நேஷனல் அஜெண்டாவிலே வக்போர்டை பற்றி ஒரு வார்த்தை கிடையாது. அந்த நேஷனல் அஜெண்டாவிலே ஜம்மு காஷ்மீரை பற்றி ஒரு வரி கிடையாது. அந்த நேஷனல் அஜெண்டாவிலே ஒரு மதம், ஒரு மொழி, ஒரே நாடு, ஒரே தேர்தல் என்ற பேச்சின் முணுமுணுப்பு கூட அங்கே எட்டி பார்க்கவில்லை. ஆகவே நாங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கைகளின் அடிப்படையில் அந்த கூட்டணியிலே நாங்கள் நீடித்தோம். பின்னர் அதை விட்டு விலகி வந்த பிறகு நான் எங்கள் இயக்கத்தை நாங்கள் ஒரு தனி வழியிலே கொண்டு போனாலும் மக்கள் நல கூட்டணி வெற்றி பெறாத அந்த சூழலில் இந்துத்துவ சக்திகள் பலம் கொண்டு அவர்கள் தலைநகரை டெல்லியிலிருந்து வாரணாசிக்கு மாற்ற வேண்டும், இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் கொடுத்த வாக்குரிமையை பறிக்க வேண்டும், வாரணாசி தான் இந்தியாவின் தலைநகராக வேண்டும், இந்தியும் சமஸ்கிருதம் மட்டுமே இந்தியாவிலே அரசு ஏற்றுக்கொண்ட மொழிகளாக இருக்க வேண்டும் என்று ஒரு அகமதாபாத் பிரகடனத்தை அவர்கள் வெளியிட்டார்கள். 32 பக்கம். நான் நாடாளுமன்றத்திலே அந்த பிரகடனத்தை கடுமையாக விமர்சித்து பேசியிருக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியை, RSSஐ. இன்றைக்கு அந்த ஆபத்து அதிகமாக இருக்கிற போது 61 ஆண்டுகள் என்னுடைய பொதுவாழ்வின் பயணம், 30 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தில், 32 ஆண்டுகள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில், 62 ஆண்டுகள் என்னுடைய அரசியல் பயணம். லட்சியங்களுக்காகத்தான் நான் பாடுபடுகிறேன். பிஜேபியோடு கூட்டு வைத்தவன் எப்படி வெளியே வந்தேன்? வாஜ்பாய் என்னை சுவிகார புத்திரன் என்று பீகாரிலே போய் சொன்னார். நெய்வேலியை நீங்கள் தனியாரிடம் ஒப்படைக்கக்கூடாது என்று நான் கூறியதை ஏற்றுக்கொண்டு கேபினட் எடுத்த முடிவை ரத்து செய்து அந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசியை பின்வாங்கி கொண்டார், திரும்ப பெற்றுக்கொண்டார். இது தமிழ்நாட்டில் யாரும் செய்யவில்லை. தனி ஒருவனாக நான் நாடாளுமன்ற உறுப்பினராக 24 தொழிற்சங்கங்களினுடைய கோரிக்கையை ஒரே கோரிக்கையாக எடுத்துக்கொண்டு போய் சென்று அவரிடத்திலே கொடுத்து அதை மாற்றச் செய்தவன். வல்லவன் செயலி இப்போதே பதிவிறக்கவும்.